ஹே மின்னலே மின்னலே ஹே மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்விகம். பிள்ளையாரப்பா, என் தம்பி நல்லா இருக்கணும். என்னடா எடுத்ததும் புருஷன் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு கேட்காம தம்பி நல்லா இருக்கணும்னு கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? என் தம்பி நல்லா இருந்தா அவன் கூட இருக்கிற நாங்கள் எல்லாருமே நிச்சயமாக நல்லா இருப்போம். அம்மா அப்பா போனதுக்கப்புறம் அவனுக்கு நான் அக்காவா இல்லை அம்மாவா தான் இருந்திருக்கேன். அவனும் எதையுமே அவனுக்குன்னு யோசிச்சுக்காம எனக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் தான் யோசிச்சிருக்கான். இந்த வருஷம் அவன் காலேஜ் முடிச்சிருவான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அவனுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு அமையணும். சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும். அம்மா அப்பா இல்லாத பையங்கிறதுனால அவன் என்ன பண்ணாலும் கேட்காம அவன் போக்கில் விட்டுட்டேன். ஆனால் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா அப்புறம் அவன் சரியாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நீதான்ப்பா அவன் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காம அவனை பார்த்துக்கணும். ஷைலு, என்னங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்களா? நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். நீ என்ன இன்னைக்கும் உன் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கியா? வேண்டு. ஆனா நீ வேண்டதுனால அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை வராம இருக்க போறது இல்ல. ஏன்னா பிரச்சனை அவனை தேடி வர்றதில்ல, அவன் தான் பிரச்சனையை தேடி போறான். அதை முதல்ல நிறுத்த சொல்லு, அப்ப எல்லாம் சரியாயிடும். சரி விடுங்க, இப்ப என்ன சின்ன பையன் தானே, என்னமோ பண்ணிட்டு போறான். ஆமாமா, இதையே சொல்லி தான் அவனுக்கு எடுத்து வச்சிருக்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தானே அவனை சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருப்ப. காலேஜ் முடிக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். ஆமா சார், இப்ப எங்க இன்னைக்காவது சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாரா இல்ல இன்னைக்கும்? Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up fun, sipping on beer. எந்திரிக்கல? அப்ப இன்னைக்கும் சார் 9 மணி காலேஜுக்கு 8:30 வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்காரு. தூங்கட்டும். நேத்து பிறந்த நம்ம பையன் கூட எந்திரிச்சு விளையாட போயிருப்பான். ஆனா உன் தம்பி இன்னும் இழுத்து போதிக்கிட்டு தூங்கிட்டு தானே இருப்பான். ஏன்னா சார் நைட்டு பூரா நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்காருல, அந்த டயர்டு இருக்கும்ல. தூங்கட்டும். இங்க பாரு ஷைலு, அவன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் அவன் தாளத்துக்கு நீ ஆடிக்கிட்டு இருந்த. நீ சொல்றத நானும் கேட்டேன். ஆனா அவன் காலேஜ் முடிச்ச அடுத்த நாள் நான் சொல்றத அவன் கேட்கறான். இல்லன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல நடக்கிறதே வேற. என்ன உன் தம்பியை பத்தி பேசினா மட்டும் எதுவும் பதில் சொல்லாம இப்படி சில மாதிரி நில்லு. டெய்லி அவனை பத்தி பேசி எனக்கு பிபி ஏறதா மிச்சம். போன ஜென்மத்துல என் மாமனுக்கு நான் என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சனோ தெரியல, இந்த ஜென்மத்துல எனக்கு இப்படி ஒரு மச்சான் வந்து வாச்சிருக்கான். சரி, டெய்லி காலைல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே இவனை பத்தி பேசி என்னால டென்ஷன் ஆக முடியாது. ஆமா, அபியோ அகிலும் இங்க இன்னும் எந்திரிக்கலையா? இல்லங்க, எந்திரிச்சிட்டாங்க. அம்மாச்சி குழந்தைக்கு வெயில் காமிக்கணும்னு வெளியே கொண்டு போயிருக்காங்க. என்னது வெளியே வா? நான் தான் குழந்தைய வெளியெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. குழந்தைக்கு 3 மாசம் தான் ஆகுது. வெளியே கொண்டு போய் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ, எங்க வெளியே இல்லங்க, நம்ம வீட்டுக்கு பின்னால கார்டன்ல எங்கேயாவது தான் இருப்பாங்கன்ற என்ன சந்தேகமா? குழந்தை எங்க கொண்டு போறாங்க என்னன்னு கூட பார்க்க மாட்டியா? இதே உன் தம்பியை பாத்துக்கணும்னா மட்டும் அப்படியே அவன் என்னமோ பச்சை புள்ள மாதிரி அவன் பின்னால நடந்துட்டு இருப்ப. ஐயோ இல்லங்க, பின்னாலதான் இருக்காங்க, என்கிட்ட சொல்லிட்டு தான் கொண்டு போனாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்கோ. அப்புறம் உன் அம்மாச்சியை நம்பி எல்லாம் குழந்தைய தனியா விடாத. அந்த காலத்து ஆளுங்க தான் இருந்தாலும் அதை பண்றேன் இதை பண்றேன்னு அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலம் வேற இந்த காலம் வேற. அப்போ உள்ளதெல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் நீ தான் குழந்தைய பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. அதனால ஒரு 3 மணி வரைக்கும் நான் போன் ஏதோ அட்டன் பண்ண மாட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு சொல்லு. சரிங்க. சரி, நான் வரேன். ஷைலு, அப்புறம் இங்க சாமி முன்னாடியே இன்னும் உன் தம்பிக்காகவே வேண்டிக்கிட்டு இருக்காம உன் அம்மாச்சி எங்க குழந்தைய கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னு பாரு போ. ஆமா, என்னத்த பண்றாவோ? அந்த காலத்துல நாங்க வளர்க்காத பிள்ளையா? இப்படி கொஞ்சம் வெளியில எல்லாம் கொண்டு வந்து வெயிலெல்லாம் காணிக்காத பிள்ளைக்கு எலும்பெல்லாம் பெற வைக்க. ஆனா உன் அப்பங்காரன் என்னதானே பிள்ளைய வெளிய தூக்கிட்டு வந்தாலே அது என்னமோ இன்ஸ்பெக்ஷன் ஆயிடுமா இல்ல? அப்படி இப்படி சொல்லி ஒண்ணுன்னா சொல்லி நம்மள குத்தம் சொல்லிக்கிட்டே கிடக்காமா. ஐயோ இல்ல இப்பதானே வெளிய தூக்கிட்டு வந்த, அதுக்குள்ள என்னத்துக்குள்ள வெயிலுன்னு கத்துற? நீ அழுகிறது கேட்டா உன் அப்பங்காரன் ஓடி வந்து விடுவான். வந்தது என் பிள்ளைய வெளிய தூக்கிட்டு வந்ததுனாலதான் பிள்ளை அழுவுதுன்னு சொல்லி அதுக்கு என்னதான் குத்தம் சொல்லுவான். கொஞ்சம் அழாம இருல. சிம்மு பாட்டி, கூட்டி தம்பி அழுவுடா. ஏடி நண்டு குட்டி, இந்த பயப்புள்ள என்னத்துக்கு அழுவுறாண்டே தெரியலடி. அந்த ரூமுக்குள்ள இந்த 4 சோவத்தையே பாத்துக்கிட்டு கிடக்கானே. சரி, வெளியே கொண்டு வந்தோம்னா காக்கா குருவி அப்புறம் இந்த பூவு செடி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிப்பானே கொண்டுகிட்டு வந்தா இவன் என்னடான்னா
வெளியெல்லாம் இப்படி வந்து காத்து வெயிலெல்லாம் பட்டாதான் பிள்ளை ஆரோக்கியமா வளரும். அதை விட்டுட்டு உன் அப்பங்காரன் சொல்றாப்புல இந்த ரூமுக்குள்ளேயே வச்சு வளர்த்தோம்னு வெயி. அப்புறம் இவன் அப்பங்கார கணக்கா நல்லா உருன்னு தான் வளருவான் பாத்துக்க. சபா முடியலடா சாமி, வீராடா இது. இந்த வீட்டுல வீட்டுக்குள்ளதான் நிம்மதியா தூங்க முடியலன்னு இங்க கார்டன்ல வந்து படுப்போம்னு படுத்தா இங்கே வந்து வீலு 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 வீலுன்னு கத்தி நம்ம தூக்கத்தை கெடுக்குதுங்க. இவ்ளோ பெரிய வீட்ல இந்த தமத்தோட ஆவாரம் பூக்கு தூங்கறதுக்கு ஒரு இடம் இல்ல. அது வேற ஒண்ணும் இல்லடா ஆவாரம் பூ. உனக்கு டென்ஷன் ஆனா என்ன ஆகும்னு இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியல. அதான் அப்புறம் பழக்க தோஸ்துக்காக இன்னும் உங்க வீட்ல இருக்கேன். இல்லன்னு எப்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுப்பா இந்த ஆவாரம் பூ. அம்மா, என்ன குட்டி பையல காலையிலேயே வெளியே கொண்டு வந்திருக்கீங்க? வாட்டி லட்சுமி, அது பிள்ளைக்கு கொஞ்சம் வெயில் காதெல்லாம் பட்டாதானே பிள்ளைக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் வெயில் காமி பார்த்து வெளியே கொண்டு வந்தேன். அதுவும் சரிதாம்மா. அப்புறம் எங்க அன்பு தம்பி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பியாச்சா? சைலமும் எங்க உள்ள இருக்கா? மாப்பிள்ளையில இந்நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி இருப்பாரு. தலையிலும் உள்ளதான் இருக்கு. அப்புறம் நீங்க என்ன நேரத்தோட வந்துட்ட? வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வீட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. அதான் சரி, இன்னைக்கு சைலமா வேற ஏதோ கடைக்கெல்லாம் போகணும்னு சொல்லிச்சு. பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு ஆச்சு இல்லையா, அதான் பாப்பாவை வேற இந்த வருஷம் ஸ்கூல்ல சேர்த்தணுமே. அதுக்கு என்னெல்லாமோ பொருளெல்லாம் வாங்கணும். காலையிலே கொஞ்சம் நேரத்துல வந்துருங்கக்கா, கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிச்சு. அதான் சரின்னு நேரத்தோட வந்துட்டேன். ஓ ஆமா, அவன் சொல்லிட்டு கிடந்துச்சு சைலிகன் இந்த வருஷம் இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு. சரி சரி, போய் என்ன எதுன்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க. பிள்ளைகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. பிங்கு டிங்கு வாங்க, 2 பேரும் உள்ள போலாம். அப்படியா? சரி சரி, பாட்டிக்கு தொல்லை பண்ணாம விளையாடணும். சரி. டே டிங்கு, நீ இவங்களோட இருக்கியா இல்ல உள்ள அம்மா கூட வரியா? அபி கூட இருக்கியா? சரி, பின்ன அப்ப இங்கே விளையாடுங்க. நான் உள்ள போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வரேன். டிங்கு, நான் உனக்கு ஒன்னு வச்சிருக்கேன். என்னது அது? உனக்கு பால்னா பிடிக்கும்ல, என்னோடது ஒரு புது பால் இருக்கு, அது உனக்கு தரேன். புது பாலா? எனக்கா? ஆமா, உனக்கு தான். சரி. எவ்வளோ பொம்மை! அம்மா, எனக்கு அந்த பெரிய டெடி பேர் வாங்கி கொடுங்கம்மா. அபீனா, உன்னை கடைக்கு கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? உன்னை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு புது பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் கடைக்கு போறோம். அங்க வந்து பொம்மை வேணும், விளையாட்டு பொருள் வேணும்னு ஏதாவது கேட்டேன்னா அப்புறம் எதுவுமே வாங்கி கொடுக்காம நேரா வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுருவேன்னு சொன்னா இல்லையா? இதுக்கு தான் நான் உங்க கூட கடைக்கு வர மாட்டா சொன்னேன். நான் என் பேபியோட வந்திருந்தா பேபி எல்லாமே வாங்கி கொடுத்துக்கோ. ஆமா, உனக்கு எல்லாமே அவன் கொடுக்குற செல்லம். அதனாலதான் இப்படி தொட்டத்துக்கெல்லாம் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா, இப்போ எனக்கு பெரிய டெடி பேர் வாங்கி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீ எவ்வளவுதான் கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அபி. நம்ம பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தான் இங்க இருந்து வாங்குறோம். வேற எதுவுமே வாங்குறது இல்ல. அப்ப போங்க. எனக்கு பேக்கும் வேண்டாம், வாட்டர் பாட்டில் வேண்டாம், பாக்ஸ் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். அப்ப ஸ்கூலுக்கே போகாத, வீட்லயே உட்கார்ந்துக்கோ. எனக்கு செலவு மிச்சம். புது பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் பிங்க்கு உட்காந்து கொடுக்கலாம். அவளாவது அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போட்டோம். ஐயோ ஷைலுமா, சும்மா இருங்க. பாவம், ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அபிமா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நம்ம முதல்ல பேகு, வாட்டர் பாட்டில், அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம பொம்மை என்ன வேணும்னாலும் பார்த்து வாங்கிக்குவோம். இல்ல லட்சுமா, அம்மா ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இல்ல தங்கம், அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நீங்க அழுகாம சமத்தா இருங்க. நம்ம முதல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்குவோம். லட்சுமி அக்கா, இந்த செக்ஷன்ல என்னக்கா எல்லாமே வெறும் பொம்மையா இருக்கு? இந்த ஸ்கூல் பேகு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸ், இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் இனி எந்த செக்ஷன்ல இருக்குன்னு தெரியலையே. அப்படியே நடந்து செல்லுமா, நம்ம அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு இதா பார்த்துட்டு போவோம். புக்கு பேக் எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். சரி லட்சுமி அக்கா. சரி, முதல்ல இந்த பொம்மை செக்ஷன்ல இருந்து இவளை கூட்டிட்டு போலாம். இல்லைன்னா அந்த பொம்மை வேணும், இந்த பொம்மை வேணும்னு அழுதுகிட்டே இருப்பா. அந்த பக்கமா போய் தேடுவோம் வாங்க. சரி செல்லுமா, வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஐயோ, யாரா நீங்களா? அபி அழாத, அம்மா இருக்கேன். வணக்கம் டாக்டர் பொண்டாட்டி.
என்னடா டாக்டர் பொண்டாட்டினா போற இடத்துல எல்லாம் மரியாதை கிடைக்கும், ஆனா இப்படி கத்திய வச்சு மரியாதை கொடுக்கறாங்களேன்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, உங்க புருஷன் எங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாரோ அப்படித்தானே நாங்களும் மரியாதையை திருப்பி கொடுக்க முடியும். எங்க கிட்ட உங்க புருஷன் நல்ல விதமா நடந்திருந்தாருன்னா நாங்களும் உங்களுக்கு டாக்டர் பொண்டாட்டின்னு நல்ல விதமா மரியாதை கொடுத்திருந்திருப்போம். ஆனா உங்க புருஷன் எங்களுக்கு மரியாதை கொடுக்கலையே. டேய் டேய் டேய், சின்ன பிள்ளடா, கத்தி எப்படி கழுத்தோட சேர்த்து வச்சு அதுக்கு ரொம்ப பயமா இருக்காது? கொஞ்சம் தள்ளி வைடா. முதல்ல நமக்கு மரியாதை எப்படி கிடைக்குதுன்னு பாப்போம், அதுக்கப்புறம் கத்திய சேர்த்துறதா இல்ல எடுக்கிறதாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கடையில வந்து இப்படி பொம்பளைங்க கிட்ட கத்திய காமிச்சு பிரச்சனை பண்ணுவீங்க? இருங்கடா, நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுறேன். இப்ப எல்லாரும் வந்து உங்க தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. இந்தாமா மெயின் கேரக்டரே அமைதியா இருக்கு, சைடு கேரக்டர் என்னத்துக்கு வீலு வீலுன்னு கத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கா அமைதியா நிக்கிறியா இல்ல இவங்க 2 பேர் கழுத்துல வச்ச கத்திய அப்படியே சேர்த்து 2 இழுப்பு இழுக்கவா? இல்ல இல்ல, நான் சத்தம் போடல. எங்க சைலுமாவியோ பிள்ளையோ எதுவும் பண்ணிராதீங்க. எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அமைதியா நில்லு. எனக்கு பஞ்சாயத்து இந்த அம்மா கிட்டயும் இந்த குழந்தைகிட்டயும் இல்ல, இந்த அம்மாவோட புருஷன் கிட்டதான். சரி, என்ன நடந்துச்சுன்னே சொல்லாம வளவலன்னு பேசினா உங்களுக்கு புரியாது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நான் விளக்கமா சொல்றேன். இங்க பாருங்கம்மா, எங்க ஆளுங்கெல்லாம் ஒரு சின்ன அடிதடி பிரச்சனையால அடிபட்டு உங்க புருஷனோட ஆஸ்பத்திரிக்கு கட்டு போடுறதுக்காக போயிருக்காங்க. சரி, உங்க புருஷன் ஒரு டாக்டருங்கிற முறையில என்ன பண்ணிருந்திருக்கணும்? அடிபட்டு வந்த பேஷண்ட்களுக்கு மருந்து வச்சு கட்டு போட்டு நல்ல விதமா அனுப்பி வச்சிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ரவுடி பசங்களுக்கெல்லாம் இங்க வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாராம். அடிபட்டு வந்த நோயாளிங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்றதா ஒரு நல்ல டாக்டருக்கு அழகு? அப்படி சொல்றது தப்பு இல்ல. அப்ப அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு இப்ப உங்க டாக்டர் புருஷன் இப்ப இங்க வரணும். ஏன்னா அப்பதானே நாளை பின்ன திரும்பவும் அடிபட்டு எங்க பசங்க உங்க புருஷனோட ஆஸ்பத்திரிக்கு போனா அவர் கரெக்டா வைத்தியம் பார்ப்பாரு. சரி, இப்ப ஒண்ணும் இல்லம்மா, உங்க புருஷனுக்கு போன போட்டு வர சொல்லுங்க. அவர் வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் எங்க பசங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா பணம் வாங்காம எல்லாருக்கும் வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா மட்டும் போதும், உங்க எல்லாரையும் விட்டுறோம். டேய், முடியாதுனா? ஐயோ, என்னம்மா இது? புள்ள கழுத்துல கத்தி வச்சிருக்க, முடியாதுன்னு படக்குன்னு சொல்லிட்டீங்க. புள்ள வேற அழுதுகிட்டு இருக்கு, யோசிச்சுக்கங்கம்மா. ஐயோ சைலுமா, அன்பு தம்பியை போன போட்டு வர சொல்லிருங்க. புள்ள கழுத்துல வேற கத்தி வச்சிருக்காங்க, பயமா இருக்குமா? ஐயோ, அவர் வேற இன்னைக்கு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரே. என்னம்மா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போன் போடுறீங்களா இல்லையா? இதோ பண்றேன். ஹலோ, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாமாவை உடனே இங்க வர சொல்லு. நான் வரேன். என்னம்மா, உன் புருஷனுக்கு போனை போட்டு வர சொன்னியா? பொண்டாட்டி புள்ள கழுத்துல கத்தி வச்சிருக்கேன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரேன் இருப்பானே. வரட்டும் வரட்டும். என்னடா அங்க சத்தம்? அண்ணா, இந்த டாக்டர் வந்திருப்பான் போல. என்ன இவ அப்பா வந்துட்டானா? வந்திருக்கிறது இவ அப்பா இல்லடா, உனக்கு அப்ப. என்னடி சொல்ற? அட நம்ம நினைச்சது நடந்துருமா? சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. அபி, அழாதடா, அதான் நான் வந்துட்டேன்ல. வாடா, நீதான் அந்த டாக்டரா? ஐயோ என்ன பாக்குறதுக்கு ஆக்டர் மாதிரி இருக்கா, இவனை போய் டாக்டருங்கிறீங்க? இவன் டாக்டர் இல்ல. அந்த டாக்டர் பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா அப்பாவியா இருப்பான். ஐயோ தம்பி, நம்ம சைலமா கழுத்துலயும் பாப்பா கழுத்துலயும் கத்தி வச்சிருக்காங்க, இவனுக்கு சும்மா விடாதீங்க தம்பி. என் அபி மேல கை வச்சிருக்காங்க, அது எப்படிக்கா நான் சும்மா விடுவேன்? விடாதீங்க தம்பி, இவனுங்களை எல்லாம் துவச்சு தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டுருவோம். அடிக்கிற அடியில் வெறும் தவிழு கிழிஞ்சு தொங்கட்டும். அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். போத தெரிஞ்சு பட்ட எடுக்க கிளம்பி வர்ற வண்டா. ஒன்னு தொங்க விட்டு தோலை உரிப்ப சொல்லி வச்ச வந்தா பாட்டி. ஐயோ அபி, அழாதடா. உனக்கு அங்கிள்ஸை பார்த்து பயமா இருக்கா? ஐயோ ஒன்னும் இல்லடா அபி, அங்கிள்ஸ் எல்லாம் நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க. இங்க பாத்தியா, மாமா பேட்டோட வந்திருக்கேன். கண்ணாமூச்சி.
நீ கண்ணு மூடி 1 2 3 10 வரைக்கும் என்ன, அதுக்குள்ள அங்கிள்ஸ் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்புறமா நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி பேபி. டேய் என்னடா குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி எங்க கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? சரி நீ டாக்டர் இல்லனா அப்புறம் நீ யாரா? என்ன பி 1 2 3 எண்ணிட்டியா? இல்லடா, அங்கிள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம நாளைக்கு விளையாடலாம். அபி கண்ணமூச்சி நாளைக்கு விளையாடலாம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் விளையாடலாமா? அப்ப இன்னைக்கு நீ காலேஜுக்கு போலையா? டேய், காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து 3 வருஷம் தான் உருப்படியா காலேஜுக்கு போகல. கடைசி 10 நாள், இந்த 10 நாளாவது உருப்படியா காலேஜுக்கு போலாம்ல. போயிட்டா மட்டும் சக்தி வாடா, நல்ல நேரத்துக்கு வந்த. எங்க தனியா ஏத்து வாங்கணுமோ நினைச்ச, நல்ல வேலை கம்பெனி கொடுக்க வந்துட்ட. கம்பெனி கொடுக்க தான் வந்திருக்க, ஆனா உனக்கு இல்ல அக்காக்கு. என்னது? வா சக்தி, என்ன இன்னைக்கு 2 பேரும் கிளாஸ்க்கு போற ஐடியா இல்லையா? இவ்வளவு நாள் தான் ஒழுங்கா கிளாஸுக்கு போல, கடைசி 10 நாள் தான் காலேஜ். இந்த 10 நாளாவது ஒழுங்கா போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம்ல. ஐயோக்கா, நான் கிளாஸ்க்கு தான்க்கா போறேன். இவன் தான் வர மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் கிரவுண்ட்லயே இருக்கான். ஆனா நான் கிளாஸ்ல போய் உட்காந்து படிக்கிற ஐடியால தான் இருக்கேன். இங்க பாருங்க, பேக் எல்லாம் கூட மாட்டு வந்திருக்கேன். அக்கா, இவன் பேக் மாட்டிட்டு வந்திருக்கான் சரி, ஆனா இந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. அக்கா, பேக்குள்ள என்னக்கா இருக்கும்? புக்கு தான் இருக்கும். கா போய் சொல்றான்க்கா, நம்பாத. அதுக்குள்ள புக்கெல்லாம் இல்ல. டேய், புக்கு இல்லன்னு உனக்கு தெரியுமாடா? நான் அது காலேஜுக்கு போற மாதிரி பேக் மாட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா உன்னை பார்த்தா இந்த காலேஜுக்கு போற மாதிரியா வர? கையில எப்ப பார்த்தாலும் பேட்டோட தான் சுத்திட்டு இருக்க. டேய், நான் பேட் எடுத்துட்டு வரேன்னா நான் கிளாஸ்க்கு போல, கிரவுண்டுக்கு தான் போறேன். அதனால பேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீ கிளாஸ்க்கு போற மாதிரி பில்டப் போட்டு பேக் எடுத்துட்டு வந்துட்டு, ஆனா நீயும் கிரவுண்டுக்கு தானடா வருவ. டேய், அப்படின்னு யாரா சொன்னா? என்ன அக்கா முன்னாடி கோத்து விடலான்னு பாக்குறியா? ஆமாமா, நான் உன்னை கோத்து விடலன்னா அக்காக்கு தெரியவே தெரியாது பாரு. டேய், போதும் நிறுத்துங்கடா. 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படியும் 2 பேரும் கிளாஸ்க்கு போக மாட்டீங்கன்னு தெரியும். இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லன்னு தெரியும். என்னமோ பண்ணுங்க. ஐயோ சரி விட, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, கடைக்கு என்ன வாங்க வந்த? அது அபிய ஸ்கூல்ல சேர்த்தணும்ல, அவளுக்கு ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி, வாங்கிட்டியா? இல்லடா, வாங்கல, இனிமேதான் வாங்கணும். பேபி, அம்மா கூட பேக் வாங்க மாட்டேன். அம்மா பாப்பாக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி தர மாட்டீரா. சரி, அம்மா கூட வாங்கலன்னா விடு, மாமா உனக்கு வாங்கி தரேன். அதுக்கு வாண்ட எதுடா பணம்? ஏன், என் பிள்ளைக்கு ஒரு பேக் வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இருக்காதா? அதான் ஏதுன்னு கேக்குறேன். அது ஏதா இருந்தா உனக்கு என்ன? என்கிட்ட இருக்கு, நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். வேற ஏது செய்யலுமா? நீங்க அன்பு தம்பிக்கு தெரியாம பணத்தை எடுத்து சமீர் தம்பி பாக்கெட்ல வைப்பீங்கல்ல, அதுதான். சரி சரி, அபிக்கு வேண்டியதெல்லாம் நான் வாங்கி கொடுத்து நான் வீட்டுக்கு வரும்போது அபியை கூட்டிட்டு வரேன். நீ வேற ஏதாவது வாங்க வேண்டியிருந்தா வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு வேற எதுவும் வாங்குறதுக்கு இல்ல. சரி, நான் வீட்டுக்கு போறேன், நீ வரும்போது அபியை கூட்டிட்டு வா. சரி, நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். பேபி, எனக்கு அங்க பெரிய டெடி பியர் இருக்கு, அது வாங்கி தரியா? அம்மாட்ட கேட்டுக்கு அம்மா வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டா. ஓகே அபி, பெரிய டெடி பேர் இல்ல, இன்னும் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். முதல்ல நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் வாங்கிட்டு போலாம். ஓகே பேபி. சரி, வா போலாம். டேய் நில்றா. யோ, யாரையா நீ? டேய், நான் தாண்டா இந்த கடை ஓனரு. நீ ஓனரா இருந்துட்டு போ, இல்ல ஓனானா இருந்துட்டு போ. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? என்னடா நக்கலா? நீங்க சண்டை போடுறதுக்கு என் கடையில உள்ள கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்கன்னா அப்படியே விட்டுருவா நானு? யோ, அதுக்கு உடைச்சவனை விட்டுட்டு எதுக்கு என்ன புடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க? அவன் தான் போயிட்டானே. அவன் போற வரைக்கும் நீ என்ன புண்ணாக்கு வித்துட்டு இருந்தியா? டேய், என்ன கடையில 2 கண்ணாடியை உடைச்சிட்டு எகத்தால பாப்பா பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா அவன் ஒருத்த 2 கண்ணாடிக்கு 50,000 ரூபாய் பணத்தை நீ கொடுத்துட்டு தான் போற. எது 50,000மா? 50,000க்கு எவ்வளவு சைப்பர்னு கூட எனக்கு தெரியாதேடா. யோ, அவன் உடைச்சதுக்கு நான் எதுக்கே பணம் கொடுக்கணும்? அவன்கிட்ட போய் கேளு.
டேய் அவன் தான் போயிட்டானே, அவனும் நீங்க ஃப்ரெண்டு தானே, ஒழுங்கா நீ இப்ப அவன் உடைச்ச கண்ணாடிக்கு பணத்தை வைக்காம இங்கிருந்து போக முடியாது சொல்லிட்டேன். ஓ அப்படியா? ஐயோ டே மச்சான் வேணுடா, அந்த கண்ணாடியை உடைச்சிடாத. இது திரும்ப கண்ணாடி உடைக்கிறானா? அப்பாடா முக்காடு மண்டைக்கு நம்பிட்டான் உடிஜூட். டேய் ஓடிட்டானா? ஃப்ராடு பயலுக, என்னையவே ஏமாத்திட்டாடா போறீங்க. இருங்கடா, உங்களுக்கு எல்லாம் எங்க சொல்லி பணத்தை வாங்கணுமோ அங்க சொல்லி நான் வாங்கிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். முன்னலே ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை ஓரளவுக்கு உங்களுக்கு ஓவராலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது இல்லையா? அதனால நீ அடுத்தடுத்த எபிசோட்ல கதை எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதையை பத்தின ஏதாவது கருத்து இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.